அன்பான குழந்தைகளே, உங்களுக்காக ஒரு இனிமையான கதையுடன் வந்திருக்கிறேன். இன்றைய கதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். குழந்தைகளே, உழைப்புதான் உலகத்தில் சிறந்த பணிவு. இதை பற்றி பார்ப்போமா? ஒரு காட்டில் ஒரு கழுதை, ஒரு சேவல், ஒரு குதிரை, ஒரு பசு, நான்கும் ஒன்றாக ஒரு பண்ணை வீட்டில் இருந்தன. அந்த பண்ணை வீட்டில் இருந்த விவசாயி தினமும் அந்த பசுவை தடவி கொடுப்பான். அது அவனுக்கு 10 படி பால் கலந்து கொடுத்தது. சேவல் தினமும் காலையில் கொக்கரக்கோ என்று கூவி அவனை எழுப்பிவிடும். அதற்கு தானியங்களை கொடுப்பான். பிறகு குதிரையை அழைத்து கொண்டு அங்கு உள்ள வயல்களை எல்லாம் சுற்றி வந்தான். அதுக்கு புல்லை கொடுப்பான். குதிரை மீது மிகவும் பிரியமாக இருந்தான். ஒரு கழுதை அவனிடத்தில் இருந்தது. இந்த கழுதையை அவன் பண்ணை வீட்டில் இருக்கும் சாமான்களை எல்லாம் முதுகில் அடுக்கி அதை சுமை சுமக்க வைத்து வெளியூர்களுக்கு அனுப்பிவிடுவான். பிறகு அது வரும், அதற்கு சாப்பாடு போட்டுவிட்டு உறங்கி விடுவான். மற்ற மிருகங்கள் எல்லாம் அந்த கழுதையை பார்த்து கேலி செய்தன. எங்களை எல்லாம் அன்பாக தடவி கொடுக்கிறான், நான் அவனை எழுப்பி விடுகிறேன், பசு அவனுக்கு பால் கொடுக்கிறது, குதிரை அவனுடன் ஜம் என்று அவனை ஏற்றிக்கொண்டு எல்லா இடங்களுக்கும் செல்கிறது, நீதான் பழைய சாமான்களை எல்லாம் தூக்கி கொண்டு அங்கேயும் இங்கேயும் போகிறாய், பார்க்கவே மிகவும் அசிங்கமாக இருக்கிறாய், அதனால் உன்னை கண்டால் அவனுக்கு பிடிப்பதில்லை, சும்மா உனக்கு சாப்பாடு போட்டுவிட்டு அவனும் தூங்கி விடுகிறான் என்று கிண்டல் செய்தனர். தினமும் இந்த கழுதை சாமான்களை ஏற்றி கொண்டு செல்லும் வரும். அப்பொழுது இந்த மூன்றும், சேவல், பசு, குதிரை, மூன்றும் அவனை பார்த்து சிரிக்கும். இதனால் மிகவும் மனம் உடைந்த கழுதை ஒரு நாள் என்ன செய்தது தெரியுமா? அந்த விவசாயியின் வீட்டை விட்டுவிட்டு பக்கத்தில் இருக்கும் காட்டுக்குள் சென்று விட்டது. காட்டுக்குள் சென்ற கழுதை, நான் இனிமே அந்த வீட்டுக்கு போவதே இல்லை, எனக்கு யாரும் மரியாதை கொடுப்பதே இல்லை என்று அழுது கொண்டே சென்று கொண்டிருந்தன. அப்பொழுது அது கண்ணில் ஒரு பெரிய சிங்கத்துடைய தோல் பட்டது. இந்த சிங்கத்தோலை பார்த்த இந்த கழுதை என்ன பண்ணிட்டு தெரியுமா? அந்த தோலை எடுத்து உடம்பெல்லாம் போட்டுக்கொண்டது. இதை போட்டுக்கொண்டவுடன் இது சிங்கமாக மாறிவிட்டது. பக்கத்தில் உள்ள குளத்தில் எட்டி பார்த்தால் இது உருவமே மாறி பார்க்க சிங்கம் போலவே இருந்தது. இது சிங்கத்தை நடையை நடந்து கொண்டு அங்கும் இங்கும் சென்றது. காட்டில் உள்ள பறவைகள், முயல், சின்ன மிருகங்கள் எல்லாம் இதை பார்த்து, சிங்கராஜா போகிறார்டா, சிங்கராஜா போகிறார்டா, என்ன அழகாக நடக்கிறார்டா என்று அதன் பின்னாலேயே சென்றன. சிங்கராஜா சிங்கராஜா என்று இந்த கழுதையை பற்றி அதுகள் கூப்பிடவும் கழுதைக்கு, சிங்கத்தோல் போர்த்திய கழுதைக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. நான் கம்பீரமாக நடந்தாலே என்னை ராஜா ராஜா என்கிறார்கள், ஆகவே நான் இங்கேயே இருப்பேன் என்று அவர்களுடையே இருந்தது. ஒரு நாள் காட்டு மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து சிங்கத்திடம் சென்று, அதாவது சிங்கத்தோல் போர்த்திய கழுதையிடம் சென்று, நீங்கள் எங்கள் காட்டிற்கு வந்து ரொம்ப நன்றாக இருக்கிறீர்கள், உங்களுக்கெல்லாம் ஒரு பாட்டு கச்சேரியை நாங்கள் அரேஞ்சு செய்திருக்கிறோம், நீங்கள் அந்த பாட்டு கச்சேரிக்கு வர வேண்டும் என்று கழுதையை கூப்பிட்டது. கழுதையும் அவர்களுடன் சென்றது. எல்லா மிருகங்களும் வயலின், வீணை போன்ற இனிய வாத்தியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த கழுதைக்கு, அதாவது சிங்கமான கழுதைக்கு பாட்டு பாடி காட்டியது. இந்த கழுதைக்கு மிகவும் சந்தோஷம். உடனே எல்லாரும் சேர்ந்து, ராஜா, நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு அழகாக பாடினோமே, நீங்களும் எங்களுக்கு ஒரு பாட்டு பாடி நன்றியை தெரிவியுங்கள், என்றென்றும் உங்களுக்கு அடிமையாகவே நாங்கள் இருப்போம் என்றது. கழுதையும் தன்னை மறந்து சந்தோஷத்தில் தன்னுடைய குரலில் கத்தியது. குழந்தைகளே, கழுதையின் குரல் கர்ண கடூரமாக இருந்தது. இதை கேட்டவுடன் மற்ற மிருகங்கள் எல்லாம் விழுந்து விழுந்து சிரித்தன. அப்பொழுது அந்த காட்டில் இருக்கும் வயதான புலி வந்து அந்த கழுதையை பார்த்து, நீ யார் என்று கேட்டது. உடனே கழுதை பயந்து கொண்டு தன்னுடைய முகத்திரையை விலக்கி, நான் ஒரு கழுதை,
இந்த காரணத்திற்காக நான் இந்த காட்டிற்கு வந்தேன். என்னை யாருமே அங்கே மதிக்கவில்லை. அதற்காக நான் இந்த சிங்கத்தோலை போத்திக் கொண்டு இவர்களை எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு நல்ல மரியாதை கொடுத்தார்கள். அதற்கே நான் இங்கேயே தங்கிவிட்டேன் என்று அழுதது. என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்று. அந்த கிழட்டு புலி கூறியது, நண்பா, உன்னை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். அவரவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி இருப்பதில் தப்பு இல்லை. நீ அழகாக இருக்க வேண்டும் என்று ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லாரையும் விட நீ சிறந்த உழைப்பாளி. அழுக்காமல் சுமைகளை ஏற்றிக்கொண்டு மற்றொரு இடத்திற்கு சென்று எவ்வளவு நல்ல உழைப்பை காட்டுகின்றாய். இதைய புரிந்து கொள்ளாமல் மற்ற மிருகங்கள் எல்லாம் உன்னை கேலி செய்தால் அதற்காக நீ வருத்தப்படக்கூடாது. நீ மீண்டும் அங்கேயே சென்று கம்பீரமாக அவர்களிடம், நான் கழுதைதான், நான் இப்படித்தான் இருப்பேன். ஆனால் என்னுடைய நல்ல உழைப்பு எவ்வளவு பேருக்கு பயன்படுகிறது தெரியுமா என்று கம்பீரமாக பேசு போ என்று அனுப்பிவிட்டது. கழுதையும் மறுநாள் சென்றது. கழுதையை பார்த்தவுடன் விவசாயி ஓடி வந்தான். எங்கே சென்று விட்டாய் நீ? நீ இல்லாமல் இங்கு ஒரு வேலையும் நடக்கவில்லை. நீதான் எல்லாவற்றையும் பொறுமையாக சுத்தமாக எடுத்துக்கொண்டு செய்வாய். வா வா என்று அன்போடு அதை வரவேற்று அதற்கு சாப்பாடு கொடுத்து மீண்டும் அது சுமக்க வேண்டிய மூட்டைகளை எல்லாம் தயார் செய்தான். மற்ற மிருகங்கள் எல்லாம், ஆஹா, ஒரு நாள் ஓடி போய்விட்டு வந்து விட்டாயா என்று கிண்டல் செய்தது. அப்பொழுது கழுதை கம்பீரமாக பதில் சொல்லியது. என்ன சொல்லியது தெரியுமா? இதோ பாருங்கள், நான் ஒரு சிறந்த உழைப்பாளி. உழைப்பாளி என்றுக்கும் உயர்ந்தவன்தான். நான் செய்யும் வேலை எனக்கு பெருமையை கொடுக்கிறதையே தவிர என் உருவத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை. நீங்களும் உயர்ந்து வாழ வேண்டுமென்றால் கடுமையாக உழையுங்கள், நேர்மையாக இருங்கள் என்று சொன்னது. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். உழைக்கும் ஒவ்வொருவனின் வியர்வையும் கடவுள் இந்த பூமிக்கு தந்த மிக சிறந்த பரிசு. தெரிந்ததா? வணக்கம் குழந்தைகளே. மறுபடியும் ஒரு சின்ன ஸ்லோகத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா. வணக்கம்.